ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRAS அகாடமி. தமிழுக்கான ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம் த்ரூ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மூலமாக. ஸோ நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கலெக்ட் பண்ணி அதை டாபிக் வைஸ் பிரித்து வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸ்க்கான பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கில் கேட்ட கேள்விகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. எண்ணெய் தேய்த்து குளித்தேன், இதுதான் கரெக்டு. எண்ணெய் சொல்லக்கூடாது, தேய்ச்சி குளித்தேன், இதெல்லாம் பேச்சு வழக்கு. சரியான எழுத்து வழக்கு என்ன? எண்ணெய் தேய்த்து குளித்தேன். சரியான எழுத்து வழக்கு வலப்பக்க சுவரில் எழுதாதே. இம்பார்ட்டண்ட்டான கொஷின், திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் இது. வலப்பக்க சுவரில் எழுதாதே. நம்ம பேச்சு வழக்கில் சுவற்றில் செவுத்தில் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது கிடையாது. சுவரில் எழுதாதே, வலது பக்கமும் வராது, வலப்பக்கம் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன். வத்தல் கிடையாது, வற்றல் தான் சரி. பாவக்காய் அதெல்லாம் கிடையாது, பாகற்காய் தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும். விலை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உழைச்சனும் வராது, உழைக்கின்ற, உழைக்கிறவும் வராது, உழைக்கின்ற தான் கரெக்ட். உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும். இப்போ ஒசரமா வளர்ந்துட்டான். இப்போக்கு பதிலாக இப்பொழுது, ஒசரமான உயரமாக. உங்கூருக்கே அவனை கூட்டிக்கிட்டு வரேன். உங்கூருக்கேங்கிறது ரெண்டு வார்த்தைகளாக இருக்குது. உங்கள் ஊருக்கே, அவனே இருக்கு, அவனை கூட்டிக்கிட்டுன்னு இருக்கு. கூட்டிக்கொண்டு வர்றேன், வருகிறேன். அப்போ அவனுக்கு 3 வயசு இருக்கும். அப்பனா அப்பொழுது, இப்பனா இப்பொழுது, அப்ப அப்பொழுது, இதெல்லாம் சரியா எழுதிக்கங்க. 3 தான் சரி, வயசு இல்லை வயது தான் சரி. அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும். உசுரே போனாலும் உயர், உசுர்லாம் இல்லை, உயிரே தான் சரி. உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். நாய் குரைக்கும், இது மரபு பிழையில் வரும். பழமொழி பேச்சு வழக்கு சொற்களற்ற பழமொழியை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை விட்டாலும் கெதி இல்லை, இதெல்லாம் பேச்சு வழக்கு. அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் இருக்கக்கூடாது. அம்மாசி இருட்டில் பெருச்சாலைக்கு போன இடம், இது எல்லாமே பேச்சு வழக்கில் இருக்குது. அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம், இதுதான் முழுக்க எழுத்து வழக்கில் இருக்கிற பழமொழி. 3 வயசு 3 வயது, இதுக்கு தான் கரெக்டு. உங்கள் ஊருக்கேன்னு இருக்கு இல்லையா, இது உங்கள் ஊருக்கே அப்படின்னு வரணும். வெரசாங்கிறது விரைவாக, இருக்குது இருக்குன்னு இல்லை, இருக்கின்றது அப்படின்னு வரணும். என்னுடைய பல் விழுந்துடுச்சு, விழுந்து விட்டது. நான் நேத்து வந்த, நான் நேத்துக்கு நேற்று, வந்தன் இருக்கு, வந்தேன். நேற்று இருந்த காலம் இல்லையா, வந்தேன். உடம்பு கிடையாது, உடம்பு. மாம்பழம் சாப்பிட்டியா, மாம்பழம் சாப்பிட்டாயா. வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுட்டு வாங்க அப்படின்னு இருக்கு. மாட்டு வண்டியில் இருக்குல்ல, வண்டியில் வச்சுட்டு வைத்து கொண்டு வாங்க கிடையாது, வாருங்கள். பேச்சு வழக்கு இல்லாத தொடர். அவன் பாட்டியோடு, இதுதான் சரி. அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான். ரொம்ப தொலைவட்டில் இருந்து வர்றேன், ரொம்ப நீண்ட தொலைவில் இருந்து வருகிறேன். எங்க நிற்கிற, எங்கே நிற்கிறாய்.
தம்பி நீ எங்கே நிற்கின்றாய்? எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. எதிர்த்தாப்புல எதிரில் டீ ஸ்டால் தேநீர் கடை இருக்குதுன்னு இருக்கு, இருக்கிறது. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. புன்சை ரோட்டோரம் சாலையோரம். ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா? ஒருவன் ஒண்டியாங்கிறது தனியாக, ஊர்கோலமா அல்ல ஊர்வலமா. ஒசரமா வளர்ந்துட்டான், உயரமாக வளர்ந்து விட்டான். இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். இலையிலே சாப்பாடு. இலையிலே, இலை கிடையாது, இலை. எண்ணெய், இதான் சரி, எண்ணெய். ஊரிலிருந்து வந்தியா? ஊரிலிருந்து வந்தாயா? வரிசையில் ஒழுங்காக நில்லுன்னு கொடுத்துருக்காங்க. வரிசையில் ஒழுங்காக நில். அவன் திருமணத்திற்கு போய் வாரான். அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். போயிருக்கு போய், வரான் இருக்கு வருகிறான். அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். கூட்டிக்கிட்டுனா கூட்டிக் கொண்டு. சிறிது உட்காந்து போ. உட்கார்ந்து கிடையாது, உட்கார்ந்து. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். பால் பருகுதல் தான் கரெக்ட். தண்ணீர் குடித்தல், பால் பருகுதல். அருகாமையில்ங்கிற வார்த்தை வந்தாலும் தப்பு, அருகில் தான் கரெக்ட். அம்மாவிடம் சொல்லு. அம்மாவிடம் சொல். சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். சிரட்டையில் நீத்து பாகம் மேல் கஞ்சி. நீத்து பாகம்னா மேல் கஞ்சி. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது, நீயும் புரிந்து கொள். வலப்பக்க சுவரில் எழுதாதே. ரவைக்கு இரவுக்கு சித்தப்பன சிறிய தந்தையை காவலுக்கு போவ சொல். போகுமாறு சொல். என் கதை பெரியது. சொல்றேன் என்பது எழுத்து வழக்கு, சொல்கின்றேன். அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான். அவன் பாட்டியுடன். அங்க நல்லா கவனிப்பாங்க. அங்கே, அங்க இல்ல அங்கே. நல்லா நன்றாக கவனிப்பாங்க, கவனிப்பார்கள். உங்க ஊருக்கே வரேன். உங்கள் ஊருக்கே வருகிறேன். வெரசா வந்துருவேன். வெரசானா சீக்கிரமா, விரைவில் வந்துருவேன், வந்து விடுவேன். நான் கிளம்பிட்டேன். நான் புறப்பட்டு விட்டேன். அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான். கடுதாசி கிடையாது, கடிதம். கொடுத்தான், கொடுத்தான். வந்துடுறேன், வந்து விடுகிறேன். பேச்சு மொழியின் நோக்கம் கருத்து வெளிப்பாடு. பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளில் ஒன்று உடல் மொழி. எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. பசிக்குது அண்ணா என்றான் தம்பி. பசிக்குதுன்னு இருக்கு, அது தப்பு. பசிக்கிறது, அதுதான் சரி. அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறது இல்லை, இது பேச்சு வழக்கில் இருக்கு. மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றார் முதல்வர், இது எழுத்து வழக்கு. தமிழ்நாட்டு குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர். 3, 4 எழுத்து வழக்கில் அமைஞ்சிருக்குது. பேச்சு வழக்கில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஷினை. பசிக்குதுங்கிறது பேச்சு வழக்கு, வேணுங்கிறது பேச்சு வழக்கு. ஓகேவா? ஏன்னா மற்றதில் பாருங்கள், வேண்டும் இருக்குது, பசிக்கிறதுன்னு இருக்குது, பசிக்குதுன்னு இருக்குது, வேண்டும் இருக்குது, பசிக்கிறது வேணும்னு இருக்குது. ஸோ முழுக்க பேச்சு வழக்கலாம் இந்த சொல்லா கேட்டிருக்காங்க. அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. பேரன் பேத்தின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது. ஆனால் பெயரன் பேத்தி. சந்தோஷமா, மகிழ்ச்சியாக.
இருக்கேன் இல்லை இருக்கிறேன். பேச்சு வழக்கு இல்லாத தொடர் எது? முருகா வந்து விட்டாயா, வண்டியா வந்தியா வந்துட்டியாலாம் கிடையாது, வந்து விட்டாயா. சொல், சொல்லு, சொல்லிக்கின்னு, சொல்றாலாம் வந்து பேச்சு வழக்கு. சொல் தான் வந்து எழுத்து வழக்கு. செல்க வருக படித்தான் இதெல்லாம் எழுத்து வழக்கு. குந்திக்கன் இருக்கிறது பேச்சு வழக்கு. நேற்று நீ வந்தாயா அதுதான் சரி. தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது. தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். இது மட்டும்தான் பேச்சு வழக்கில் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கில் இருக்குது. புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. வறட்சி அனைத்து இடங்களையும் பாதித்துள்ளது. மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன. எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய சொல்கிறாங்க. முயற்சி செஞ்சா இது பேச்சு வழக்கு. தேர்வெழுத வேகமாக போங்க. காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஆப்ஷன் சி காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் தான் கரெக்டு. பிழையற்ற தொடரை கண்டறிக. இந்த கொஸ்டின் பாருங்க. வலது பக்க சுவரில் எழுதாதேன்னு இருக்கு, தப்பு. வலப்பக்க சுவரில் எழுதாதேன்னு இருக்கணும். வலப்பக்க சுவற்றில் எழுதாதேன்னு இருக்கு, இதுவும் தப்பு. அதே போல இடது பக்க சுவற்றில் எழுதாதேன்னு இருக்கு, இதுவும் தப்பு. இடப்பக்க சுவரில் எழுதாதே இதுதான் சரி. சரியான எழுத்து வழக்கு பதில் சொல். மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா. நாட்கள் என்பது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கா மாற்றணும் அப்படின்னா நாட்கள். காக்கா அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. காக்காக்கு எழுத்து வழக்கு என்னன்னா காக்கை. ஸோ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.